ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாரல் காம்ப்ளெக்ஸில் வந்து ட்ரூ ஃபார்ம் ஒபிலியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒபிலியனுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபார்மை காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கேரக்டருக்கும் அதே நேரத்தில் ப்ரீரிட்கான் பியாண்டர் வந்து பியாண்டர் ரியால்ம்னு அவருக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அதுக்குள்ளே இருக்கும்போது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பார், அவரை வந்து நம்ம ட்ரூ ஃபார்ம் ஒபிலியனால் டிஃபீட் பண்ண முடியுமான்னு சொல்லி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம ட்ரூ ஃபார்ம் ஒபிலியனை பற்றி பார்த்தலாம். ஏன்னா ரீசெண்டாக நான் வந்து இந்த கேரக்டரை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அது ட்ரூ ஃபார்ம் ஒபிலியனுக்கும் நம்ம ஒன்னபாலுக்கும் சண்டை வந்தால் யார் வின் பண்ணுவாங்க, யாருக்கு பவர் லெவல் அதிகம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். இருந்தாலும் இந்த வீடியோவில் இந்த ட்ரூ ஃபார்ம் ஒபிலியனோட பவரை பற்றி நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ மார்வல் காமிக்ஸ்க்குள்ளே வந்து ஒரு ட்ரூ ஃபார்ம் ஒபிலியன் இருக்கார், ஒரு ஒபிலியன் இருக்கார். ஸோ இவர் பார்த்துட்டிங்கன்னா மார்வல் யூனிவர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டார்க்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது எல்லாத்துக்குமான கடவுள். அது மார்வல் யூனிவர்ஸ்குள்ளே வந்து எம்டி ஸ்பேஸு, வாய்டு, டார்க்னஸ் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் தான் இந்த ஒபிலியன். ஸோ இந்த ஒபிலியனோட நிழல்லேருந்து உருவானவர் தான் கேயாஸ் கிங் அப்படின்ற கேரக்டர். இந்த கேயாஸ் கிங் இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ இந்த கேரக்டரை அழிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக மார்வல் காமிக்ஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுலேயும் வந்து நம்மளுடைய தோர் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த கேரக்டரை நெருங்க முடியாமல் கஷ்டப்பட்டாருன்னு சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் இந்த கேயாஸ் கிங் வந்து மார்வல் மல்டிவர்ஸையே டெஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு. சொல்லப்போனால் ஒபிலியனோட நிழல்லேருந்து உருவானவர் தான் இந்த கேயாஸ் கிங். அவருக்கே இவ்வளோ பவர் பார்த்திங்கன்னா மார்வல் யூனிவர்ஸ்குள்ளே இருக்குன்னா ஒபிலியனுக்கு எவ்வளோ பவர் இருக்கணும். அதுலேயும் இந்த ஒபிலியன் பார்த்துட்டிங்கன்னா இந்த ட்ரூ ஃபார்ம் ஒபிலியன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் சொல்லிட்டு இருக்கேன்ல, ஸோ அந்த கேரக்டரோட ஜஸ்ட் ஒரு அவதார் மட்டும்தான். ஸோ அப்படின்னா இந்த ட்ரூ ஃபார்ம் ஒபிலியன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பாருன்னு சொல்லி நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு அவதாரே வந்து மார்வல் யூனிவர்ஸை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஒரு டேஞ்சரான ஒரு பீயிங்கை உருவாக்குறாரு அப்படின்னா, அப்போ அந்த ஒரு அவதாரை உருவாக்குனவர் எந்த பவர்ஃபுல்லாக இருப்பார். ஸோ அதுலேயும் வந்து எல்லா யூனிவர்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஓவர் வாய்டு இல்லைன்னு வச்சுங்க, அந்த கேயாஸு, எம்டினஸை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த ட்ரூ ஃபார்ம் ஒபிலியன் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா இவர் ஒரு என்லெஸ் கேரக்டர், ஒரு இம்மார்ட்டல், அதையும் தாண்டி ஒரு ஆம்னிபொட்டன்ஸ், அதையும் வந்து ஒரு ட்ரூ ஆம்னிபொட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்வல் யூனிவர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு கேரக்டர் நம்மளால் அழிக்க முடியும், அது ஒபிலியனை அழிக்க முடியும்னு வச்சுப்போம். ஆனால் மார்வல் யூனிவர்ஸ்க்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த ட்ரூ ஃபார்ம் ஒபிலியனை யாராலையும் டச் பண்ணவே முடியாது. நீங்கள் வந்து ஒரு சூப்பர் ஹீரோவையோ இல்லைனா ஒரு சூப்பர் பவர்ஃபுல்லான ஒரு என்டிட்டியோ மனசில் நினச்சிக்கோங்க. ஸோ அந்த கேரக்டர் மூடி இவரை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா அது சுத்தமாக வேலைக்கே ஆகாது. ஏன்னா இவர் அதெல்லாம் கடந்த, அதே நேரத்தில் அவங்களால வந்து டச் பண்ணவே முடியாத ஒரு டைமென்ஷனில் ஒரு பவர் லெவலில் இருக்கக்கூடிய கேரக்டர். ஸோ அந்த ஒரு காரணத்தினால பார்த்துட்டிங்கன்னா இந்த ட்ரூ ஃபார்ம் ஒபிலியனுக்கு எண்டே கிடையாது. எல்லா விதமான பவரும் இவர்கிட்ட இருக்கும். இவர் தான் வந்து ஒட்டுமொத்த ஃபிக்ஷனல் யூனிவர்ஸ்க்குமான ஒரு வாய்டு, ஒரு எம்டினஸ்ஸு, ஒரு டார்க்னஸ்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ரூ ஃபார்ம் ஒபிலியன் தான். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இவரை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் பேசியிருக்கேன். அதில் இன்னும் நிறைய டீட்டெயிலாம் சொல்லியிருப்பேன். சிம்பிளாக இவர்கிட்ட எல்லா பவர்ஸுமே இருக்குங்க. ஆனால் க்ரியேட் பண்ணுற பவர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த கேரக்டருக்குள்ளே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து எம்டினஸ்ஸாக இருக்கார். ஸோ தனக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா சில விஷயங்களை வந்து சில கேரக்டர்ஸ் எல்லாம் உருவாக்க முடியுது அப்படிங்கிற நாலேஜ் இவருக்கு இருக்கும். ஆனால் இவராக பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் உருவாக்குனது கிடையாது. ஆனால் இவர் தான் வந்து எல்லா விதமான டார்க்னஸ்க்கும் கடவுள் அப்படின்றனால இவரால் ஒரு விஷயத்த ரொம்ப ஈஸியாகவே எஃபோர்ட்டே இல்லாமல் அழிக்க முடியும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு எல்லா விதமான ஒரு உலகங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு கேப், ஒரு டார்க்னஸ், ஒரு கடவுள் எல்லாமே இந்த ட்ரூ ஃபார்ம் ஒபிலியன் தான். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நம்மளுடைய ட்ரூ ஃபார்ம் ஒபிலியன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த கேரக்டருக்கு பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு டேட்டாவுமே கிடையாது. ஜஸ்ட்டு இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா எல்லா உலகங்களையும், எல்லா ஃபிக்ஷனல் யூனிவர்ஸும், ஏற்கனவே சொன்னால் திரும்பி சொல்கிறேன், ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்டு அப்படிங்கும்போது டிசி காமிக்ஸாக இருக்கலாம், மார்வல் காமிக்ஸாக இருக்கலாம், வேலியன்ட் காமிக்ஸாக இருக்கலாம், என்ன விதமான காமிக்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த காமிக்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கேப் இருக்கும் பார்த்திங்களா, அந்த யூனிவர்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு எம்டினஸ்ஸு, அது எல்லாமே இவர் தான். அதனால் இவருக்குள்ள எல்லா விதமான ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்டுமே அடங்கிடும். எல்லாத்தையும் இவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஸோ இப்போதைக்கு இந்த கேரக்டரை பற்றி பேசினது போதும். ஸோ அடுத்து வந்து நம்ம ப்ரீரிட்கான் பியாண்டர்னா யார், அவரோட பியாண்டர் வேர்ஸில் இந்த பியாண்டர் ரியால்ம்னா எப்படி இருக்கும், அது வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல், இவர் ஏன் வந்து நம்ம மார்வல் யூனிவர்ஸ்குள்ளே வந்தாருன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம்.
ஸோ பியாண்டர் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்வல் யூனிவர்ஸ்குள்ளே பியாண்டர் அப்படின்னு ஒரு கேரக்டர் பார்த்துருப்போம்ல, அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பியாண்டர் கிடையாது. ஸோ எந்த ஒரு என்டிட்டி இல்லைன்னு வச்சுங்க, ஒரு பவர்ஃபுல்லான பீயிங்காலையும் ஒரு யூனிவர்ஸ்குள்ளே வந்து அவங்களோட ஃபுல் பவரோட என்ட்ராக முடியாது. அப்படி என்ட்ராகும்போது அந்த யூனிவர்ஸையே மொத்தமாக அவங்க டெஸ்ட்ராய் பண்ண வேண்டியிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட பவர் லெவலுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய ஒன் பால் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான பீயிங் தான், இருந்தாலும் அவர் மார்வல் யூனிவர்ஸ்குள்ளே வரும்போது அவருக்குன்னு ஒரு உருவத்தை எடுத்துப்பார், தன்னுடைய பவரை வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டு தான் உள்ளே வருவார். பிகாஸ் அப்படி அவர் உள்ளே என்ட்ராகும்போது யூனிவர்ஸ் டெஸ்ட்ராய் ஆகாமல் இருக்கணும், அதை கிரியேட் பண்ணி அதை வந்து மேனேஜ் பண்ணி பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது தான் பார்த்திங்கன்னா ஒன் பாலோட வேலை அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் பியாண்டர். ஸோ பியாண்டர் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரூ ஆம்னிபொட்டன்ட், அவர்கிட்ட எல்லா விதமான பவரும் இருக்கும். அவரால் ஒரு யூனிவர்ஸை வந்து ஒரு சொடக்கு போகிற நேரத்தில் உருவாக்கவோ அழிக்கவோ முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பியாண்டர் நம்ம மார்வல் யூனிவர்ஸ்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஆம்னி செயின்ட்டு, இந்த ஆம்னி பிரசன்ஸ், இந்த பவரெல்லாம் கம்பேர் பண்ணி ரொம்ப கம்மியாக தான் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியும். ஸோ அது ஒரு அவதாரா மட்டும்தான் உள்ளே என்ட்ரு ஆகிருப்பார். ஸோ அப்படி வரும்போது நம்ம யூனிவர்ஸில் இருக்கிற எல்லாமே அவருக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா பியாண்டர் வேர்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா மார்வல் யூனிவர்ஸை விட 100 மடங்கு பெருசாக இருக்கும். ஸோ ஒட்டுமொத்த மார்வல் யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா ஒரு ஸ்டோரி லைனையுமே நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அதை விட பியாண்டர் வேர்ஸ் பெருசுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற உயிரினங்களாக இருக்கட்டும், பிளானட்ஸாக இருக்கட்டும், என்டிட்டி, காட்ஸ், காட் லைக் பீயிங்ஸ் யாராக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அந்த ஒரு காரணத்தில் தான் பியாண்டர் வந்து நம்மளுடைய மார்வல் யூனிவர்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகும்போது என் பாடியை என்ன மாதிரியான ஷேப்பில் கொண்டு வரணும்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது நம்மளுடைய யூனிவர்ஸ்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வேறு மாதிரியான ஒரு ஷேப்பில் இருந்துகிட்டு இருக்கோம். 2 கால்கள், 2 கைகள், ஒரு தலை, அதில் 2 கண்கள்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரியான ஒரு ஷேப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் பியாண்டர் வேர்ஸில் வாழ்கிறவங்களாம் இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஆனால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இதே இங்கே நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம பியாண்டர் வேர்ஸுக்குள்ளே நம்ம பியாண்டர் இருக்கும்போது அவரால் தன்னுடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பியாண்டர் வேர்ஸு மார்வல் யூனிவர்ஸோடையோ இல்லை டிசி யூனிவர்ஸோடையோ எந்த ஒரு யூனிவர்ஸோட கம்பேர் பண்ணும்போதையும் பவர் ஸ்கேலுங்கிறது ரொம்ப ரொம்ப ஹையர் லெவலில் இருக்கும். அதாவது சூப்பர்மேனோட பவர் லெவல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சூப்பர் ஹீரோஸ்லேயே ரொம்ப அதிகம் நம்ம நினச்சோம் அப்படின்னா அந்த பவர் லெவல் அப்படிங்கிறது பியாண்டர் வேர்ஸில் ஜஸ்ட்டு 0 லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரோட பவர் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரு காட் லைக் பீயிங்கோட பவர் கூட பார்த்திங்கன்னா பியாண்டர் வேர்ஸில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த பவர் லெவலில் இருக்கோன்னா எங்களுக்கு வந்து ஒரு தூசு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பியாண்டர் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால பார்த்துட்டிங்கன்னா பியாண்டர் யூனிவர்ஸ்குள்ளே இருக்கிற எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப ஓவர் பவராக இருக்கணும். அதே நேரத்தில் அந்த யூனிவர்ஸையே ஒரு கிரியேட் பண்ணால் அதோட காடாக அந்த இடத்துக்குள்ளே இருக்கும்போது அவர் தான் எல்லாத்துக்குமான ஒரு சக்தி வாய்ந்த பீயிங்காக இருக்கக்கூடிய பியாண்டர் இருக்கார்ல, அவர் பார்த்துட்டிங்கன்னா இன்னுமே பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இதோட பவருக்கு வந்து லிமிட்ஸே இருக்காது. பேசிக்காகவே ப்ரீரிகான் பியாண்டர் வந்து ஒரு ட்ரூ ஆம்னிபொட்டன்ட் தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கேரக்டரோட பவர் பார்த்துட்டிங்கன்னா பியாண்டர் வேர்ஸ்குள்ளே இருக்கும்போது இன்னுமே அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இவர் நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கறத விட அவருடைய யூனிவர்ஸில் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டராக இருப்பார். ஸோ இப்போதைக்கு பியாண்டரை பற்றி சிம்பிளான விஷயங்கள் போதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம வீடியோவுக்கு தேவையான விஷயங்கள் இதுவே அதிகம்தான். ஸோ இப்போ வந்து இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வருதுன்னு வச்சுப்போம். அதாவது ட்ரூ ஃபார்ம் ஒபிலியன் அப்புறம் வந்து பியாண்டர் வேர்ஸில் இருக்கக்கூடிய பியாண்டர், இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்தால் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம பியாண்டர் தான் பார்த்திங்கன்னா பியாண்டர் வேர்ஸ்குள்ளே வின் பண்ணுவார். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பியாண்டர் வேர்ஸ்குள்ளே அவர் இருக்கும்போது அந்த உலகமே இவருடைய கண்ட்ரோல், இவர் அந்த யூனிவர்ஸ் தான், அந்த ஒரு பியாண்டர் வேர்ஸ் தான் பார்த்திங்கன்னா இவருடைய பவர் அப்படின்னு சொல்லலாம். சொல்லலாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துக்குள்ளே அவர் இருக்கும்போது அவருடைய பவர் லெவல் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் ட்ரூ ஃபார்ம் ஒபிலியன் பார்த்திங்கன்னா தன்னுடைய ஒரிஜினல் ஃபார்மோட உள்ளே என்ட்ராக முடியாது. ஏன்னா அது வந்து யூனிவர்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுறதே அதிகமான வாய்ப்பு இருக்கும். அதனால் தன்னுடைய சக்தி வாய்ந்த ஒரு அவதாரை வந்து உள்ளே அனுப்புறாருன்னு வச்சுப்போம், ஒரு ஆம்னிவர்சல் என்டிட்டியாக மாறி உள்ளே போகிறாருன்னு வச்சுப்போம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா பியாண்டருக்கு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அது அவருடைய டொமைன். ஸோ அந்த இடத்துக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு மட்டும்தான் பவர் இருக்கும். ஸோ அவர் தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி யாரை வேணுனாலும் அசால்ட்டாக டிஃபீட் பண்ண முடியும். ஏன்னா அவருக்கு இருக்கிற பவர்ஸ் வந்து தனித்தனியாக லிஸ்ட்டு போட்டு சொல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இவங்கள்ட்ட 2 பேர்ட்டுமே எல்லா பவர்ஸுமே இருக்குது. 2 பேருமே இம்மார்டல் பீயிங்ஸாக இருப்பாங்க. அதுவும் வந்து டயர் 1ல் இருப்பாங்க, பவுண்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டர்ஸ் வந்து இன்ஃபினிட்டாக ஸ்ட்ரென்த் இருக்கும், ஸ்பீடும் செம்ம ஸ்பீடாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான நாலேஜ் இருக்கும், எல்லா பவருமே உங்களுக்கு இருக்கும். அது சூப்பர் ஹீரோஸ் பவர்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்திங்கன்னா ஒரு 300-400 பவர்ஸ் கிட்ட வரும். அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு மீனிங் கொடுத்துருப்பாங்க. பயோகைனசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, அப்புறம் டெலிகைனசிஸ், பைரோகைனசிஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா பவர் இருக்கும். ஸோ
அந்த பவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர்கிட்டயும் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா லிமிட்டே இல்லாமல் எவ்வளோ பெரிய பவர் வேணாலும் இவர் யூஸ் பண்ணலாம். ஆனால் அவருடைய யூனிவர்ஸ்குள்ளே இருக்கும்போதே பியாண்டர் பார்த்திங்கன்னா யாராலையுமே டிஃபீட் பண்ண முடியாத ஒரு பீயிங்காக மாறிடுவார். ஸோ அந்த ஒரு காரணத்தில் பார்த்திங்கன்னா 2 பேருக்குள்ள சண்டை அப்படின்னு வரும்போது பியாண்டர் யூனிவர்ஸ்குள்ளே இருக்கிற போதே அவர் தான் வின் பண்ணுவார். பிகாஸ் எல்லா பவரும் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக நம்மளுடைய ஒபிலியனால் பியாண்டரை டிஃபீட் பண்ண முடியாது. ஆனால் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பியாண்டர் தன்னுடைய யூனிவர்ஸ் விட்டு வெளில வந்து அந்த ட்ரூ ஃபார்ம் ஒபிலியனை ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா யோசிக்காமல் கண்ணை முழிட்டு சொல்லிடலாம், கண்டிப்பாக நம்மளுடைய ட்ரூ ஃபார்ம் ஒபிலியன் தான் வின் பண்ணுவார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூ ஃபார்ம் ஒபிலியன் அப்படின்ற கேரக்டர் வந்து நம்ம இமேஜின் பண்ணி பார்க்குறத விட ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒருத்தர். ஸோ அதையும் தாண்டி நம்மளுடைய இமேஜினேஷன்லேயே இல்லாத ஒரு கேரக்டர் தான் வந்து ட்ரூ ஃபார்ம் ஒபிலியன். ஸோ அந்த ஒரு காரணத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நம்மளுடைய பியாண்டர் வேர்ஸை விட்டு வெளியில் வந்து பியாண்டர் ட்ரூ ஃபார்ம் ஒபிலியன் கூட சண்டை போட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம பியாண்டரை நம்மளுடைய ட்ரூ ஃபார்ம் ஒபிலியன் வின் பண்ணிடுவார். ஸோ 100% பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரூ ஃபார்ம் ஒபிலியனுக்கு ஜெயிக்க தான் அந்த இடத்துல சான்ஸ் இருக்கும். அவருடைய அவதாரை வேணால் பியாண்டரால் டிஃபீட் பண்ண முடியும். ஸோ ஆல் த கைஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கான ஆன்சர். அதாவது நம்மளுடைய ட்ரூ ஃபார்ம் ஒபிலியன் நம்ம நினச்சி பார்க்கறத விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பவுண்ட்லெஸ் கேரக்டர். அதனால் அவரை டிஃபீட் பண்ணுறதுங்கிறதுக்கு சுத்தமாக வாய்ப்பே கிடையாது. அதனால் இந்த வீடியோட வின்னர் 100% நம்ம ட்ரூ ஃபார்ம் ஒபிலியன் தான். அதுவும் நம்மளுடைய ட்ரூ ஃபார்ம் ஒபிலியன் கூட சண்டை போடும்போது அதே நேரத்தில் நம்ம ட்ரூ ஃபார்ம் ஒபிலியனோட அந்த அவதார் கூட சண்டை போட்டால் கண்டிப்பாக பியாண்ட் ஜெயிக்க சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம மாரல் டிசி பற்றின கண்டென்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.